பெண்கள் தினமும் காலையில எழுந்தவுடன் என்ன மாதிரி விஷயங்களை செய்யறது அந்த டே ஃபுல்லா அவங்கள நல்லா சாமி கும்பிட்றது வந்து நம்மளுக்காக தான் கும்பிடணும்னு கிடையாது. மற்றவனுக்கு கும்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது சேர்த்து இன்றைய பொழுது நல்லா இருக்கணுன்ற மெயின் செட்டில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்திங்கன்னா அப்படியே ரத்த ஓட்டம் அப்படியே ஃப்ரீயாக வீடு இன்னும் சுபிக்ஷமாகிடுது. இப்போ மெடிடேஷன் நீங்கள் ஒரு மலை நிலை நிப்பாட்டும் போது இன்னும் நல்ல நேரத்தில் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா மீதி அந்த இருக்கும் 23 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாகவே மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா பெண்களை பத்தின ஒரு டாபிக் தான். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க பெண்களுக்காக. அந்த வகையில பெண்கள் தினமும் காலையில எழுந்தவுடன் என்ன மாதிரி விஷயங்களை செய்யறது அந்த டே ஃபுல்லா அவங்கள நல்லா வச்சிருக்கும்? கரெக்டாக கேட்டீங்க. நிறைய இருக்குது சொல்லணும்னா. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சோன்னா செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் சொல்கிற இந்த 5-6 விஷயம் சொல்கிறேன். அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா 90 வயசு 95 வயசு 110 வயசு வரையெல்லாம் உயிர் வாழ்கிறாங்க. சீரியஸாக கிராமத்தில் சிட்டியில் இருக்கிற 60-50 ஆள்றதே பெரிய விஷயம். பீஸா பர்கர் சாப்பிட்டு. ஆனால் இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிச்சி ஓஹோன்னு இருக்காங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா மம்முட்டி எடுத்து பள்ளம் தோன்ற அளவுக்கு 60 வயசு 70 80 வயசு ஒரு அம்மா கூட மம்முட்டி எடுத்து பள்ளம் தோன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற லேடிஸுக்கு ஒரு வாட்டர் கேன் தண்ணி தூக்குறதுக்கு முடியல. தண்ணி கேன் கூட ஒரு சிலிண்டர் கூட நோத்து வைக்க முடியல. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பை வந்து மெயின் செட்டை கொண்டு போயிடுறது. ஸோ நார்மலாக ஒரு பெண்கள் ஆண்களுக்கும் இருக்குது நிறைய விஷயம். முக்கியமாக இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா முதல்ல காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரிம்மா, நீங்கள் திருப்பி கூட ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் படுத்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த தூக்கம் வரும். ஒரு 12 மணிக்கு வேலையை கூட நீங்கள் படுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காலைல ஒரு சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது சில பேரோட வழக்கம். அட்லீஸ்ட் நைட் வேலைக்கு போயிட்டு வராங்க, இல்லை நைட்டு 9-10 மணிக்கு வராங்க, பிரம்ம முகூர்த்தம்லாம் பார்த்ததில்ல, அதெல்லாம் தெரியாதுன்னா பொதுவானது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்காவது ஒரு 6 மணிக்காவது எந்திரிச்சு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லாத அப்பாற்பட்ட விஷயம், முதல்ல வந்து குளியல்ன்ற ஒரு விஷயத்த முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு கிச்சனுக்கு போய்ட்டு பால் போட்டு காஃபி போடுறதுக்கு முன்னாடி அந்த விளக்கேற்ற அங்கே தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேற்றிடணும். இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பூஜை அறை வச்சுருப்பாங்க, பூஜை படம் வச்சுருப்பாங்க. அதுக்கு முதல்ல வந்து அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதோ இல்லை காமாட்சி விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நிலவாசல் பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல, சில பேர் அதோட வழக்கமாக பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு மொரவாசல் பண்ணுறது, குங்கும மஞ்சள்லாம் வைக்கிறது, அதுக்கு ஒரு முறையாக பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். இது பண்ணதுக்கு நெக்ஸ்ட்டு 4வது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியோ இல்லை வெளியிலவோ இல்லை கீழே வந்துட்டு கூட சூரிய நமஸ்காரம் கூட பண்ணலாம். நீங்கள் உட்காந்து பெருசாக ப்ரேயர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வணங்கின மாதிரி பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் வணங்கலாம். இன்றைய பொழுது நல்லா இருக்கணும், கை கால் சோகத்தோட இன்றைக்கி நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைய பொழுதும் நல்லா இருக்குன்றது மனசார வேண்டிக்கலாம். உங்களுக்காக மட்டும்தான் வேணும்னு இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டலாம், பெற்றோருக்காக வேண்டலாம், உங்கள் கணவருக்காக வேண்டலாம். இன்றைக்கி என் வீட்டுக்கார போகிற விஷயம் எல்லாமே நன்மையாக முடிக்கணும், நல்லபடியாக போய் நல்லபடியாக வரணும்னு சூரிய நமஸ்காரம் கூட நீங்கள் பண்ணலாம். ஒருத்தவங்க சாமி கும்பிட்றது வந்து நம்மளுக்காக தான் கும்பிடணும்னு கிடையாது. மற்றவனுக்கு கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது சேர்த்தே நடக்கும். அப்படின்னும்போது சூரியனை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து வணங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்காக செய்ய வேண்டியது ஒரு 3 விஷயம் 4 விஷயம். இதில் உங்களுக்காக ஒரு இந்த 24 மணி நேரத்தை தாண்ட போகிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸு ஒரு ஓரத்தில் சுத்தமாக உட்காந்துட்டு, ஏன்னா குளிச்சிடுறீங்க, சாமி விளக்கு சொல்லிடுறீங்க, சூரிய நமஸ்காரம் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் இதே உங்களுக்கு பாசிட்டிவாகிடுது. இந்த பாசிட்டிவ் மைண்டை அப்படியே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இல்லை ஒரு ஜபமாலை எடுத்து உங்களுக்கு சைடில் உங்களுக்கு என்ன சுவாகம் படிக்க தெரியுதோ படிக்கலாம், இல்லை மணி எண்ணலாம், இல்லை சாமி கும்பிடலாம், இல்லை ஸ்ரீராம உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஒரு 10 நிமிஷம். இல்லை எதுவுமே படிக்க தெரியலையா ஒரு நிலை உட்காந்து நேற்று நடந்த விஷயம், போன மாதம் நடக்கிற விஷயம், இதுவே நடக்க போகிற விஷயம், கடங்காரன் நொட்லு லொசுக்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் பிரச்சனை எதுவுமே மண்டையில் ஏற்றுக்காமல் நிலையை உங்களோட மைண்டை ஒரு நிலைப்படுத்தி இன்றைய பொழுது நல்லா இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்திங்கன்னா அப்படியே ரத்த ஓட்டம் அப்படியே ஃப்ரீயாக போகும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா குளிச்சிடுறீங்க, விளக்கு எழுத்திடுறீங்க, சூரிய நமஸ்காரம் சொல்லிடுறீங்க, முறவாசல் செஞ்சிடுறீங்க, வீடு இன்னும் சுபிக்ஷமாகிடுது. இப்போ மெடிடேஷன் நீங்கள் ஒரு மலை நிலை நிப்பாட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரே அதிகம்.
குளிக்கிறது 10 நிமிஷம், எல்லாமே 10 நிமிஷம் தான். ஒரு 50 நிமிஷத்துக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிடும். 24 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா மீதி அந்த இருக்கும் 23 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு மட்டும் சேராது. உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, கணவர் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை அப்பா அம்மா போனாலும் சரி, அவங்களுக்கும் அந்த நன்மை சேர்ந்தே நடக்கும். முக்கியமாக நான் சொன்ன இந்த 5 விஷயம், நீங்கள் மற்றது கோவிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. இது எந்த ஒரு பாய்கிட்டையும் போய், எந்த சாமியார்கிட்டையும், எந்த கோவிலுக்கு போய் பண்ணுற பரிகாரம் கிடையாது. உங்களுக்காக நீங்கள் செல்ஃபாக பண்ணுறது தான் இது. குளிக்கிறது ஒரு நன்மை, விளக்கேற்றுறது ஒரு நன்மை, இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஒரு நன்மை, மரவாசல் செய்கிறது, குங்கும மஞ்சள் வைக்கிறது, இது ஒரு நன்மை. உங்களுக்காக 10 நிமிஷம் உங்களோட மெயின் செட்டை கொண்டு போகிறது ஒரு நன்மை. இந்த 5 மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, ஏன்னா பிரபஞ்சம் வாழ்கிறதே இந்த 5 தான். நீர், நெருப்பு, வானம், பூமி. இது 5 தான் உங்களை பண்ண சொல்கிறேன். இந்த 5 மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு இன்னைக்கு பண்ண நாளைக்கு ரிசல்ட் தெரியுதோ இல்லையோ, ஒரு 2-3 மாதம் 90 நாள் எந்த ஒரு பரிகாரமும் சரி 48 நாள் இல்லை 48 நாளுக்குள்ளே கம்பல்சரி ரிசல்ட் தெரியும். அழகாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே ரொட்டீனாக அதை பழகிடும். நீங்கள் பழகினா உங்கள் பசங்க பண்ணுவாங்க, அவங்க பசங்க பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பாரம்பரியமாகவே இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு போயிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். பெண்கள் காலையில் எழுந்தவுடன் என்னென்ன செய்வது ரொம்ப சிறப்பு, அது அவங்க குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கோம், அவங்க லைஃப் நல்லா அமையும்னு சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.